ஸ்ரீ சூரிய சதகம். சூரியனை பற்றிய ஒரு தகவல். ராமாயணத்தில் சுக்ரீவன் சூரிய புத்திரனாக கருதப்படுகின்றான். பகவான் விஷ்ணு தான் அவதாரம் செய்யும் பொழுது தேவர்களும் வானரங்களாக பிறப்பெடுத்து தமக்கு உதவ சொல்லி கூறும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன் பிறக்கின்றான். அதே போல் மகாபாரதத்தில் குந்தி தேவியானவள் துர்வாசர் தனக்கு உபதேசித்த மந்திரத்தை சூரியனை நோக்கி பிரார்த்திக்க அவளுக்கும் சூரியனுக்கும் பிறக்கும் மகனே கர்ணனாவான். பிறக்கும் பொழுதே அவனுக்கு யாராலும் வெல்ல இயலாதபடிக்கு சூரிய பகவான் கவச குண்டலத்தை தந்தே அவனை அனுப்புகின்றார். ஸ்ரீ சூரிய சதகம். ஸ்லோகம் 20. அஷ்யாம காலயே கோ நபவதி புவனாந்தோபி வீதேந்தகாரே. இதுல நீதேந்தகாரே அப்படிங்கிற பாடபேதமும் இருக்கு. சத்ய பிராலேய பாதோ நவிலயம் அச்சலஸ் சந்திரமா அப்யுபைதி பந்த சித்தாஞ்சலீனாம் நஹி குமுதவனஸ்யாபி யத்ரோஜ்ஜிஹானே தத்ப்ராத பிரேக்ஷணீயம் திஷது தினபதேர் தாம காமாதிகம் வக. அஷ்யாம கால ஏகோ நபவதி புவனாந்தோபி வீதேந்தகாரே சத்ய பிராலேய பாதோ நவிலயம் அச்சலஸ் சந்திரமா அப்யுபைதி பந்த சித்தாஞ்சலீனாம் நஹி குமுத வனஸ்யாபி யத்ரோஜ்ஜிஹானே தத்ப்ராத பிரேக்ஷணீயம் திஷது தினபதேர் தாம காமாதிகம் வக. சூரியன் உதயமாகும் பொழுது இருட்டின் நீக்கம் பகலுக்கு மாத்திரம் இல்லை, அது அகில புவனங்களுக்குமே ஆகின்றது. அப்பொழுது பனிமனை மாத்திரம் உடனே உருகிக் குன்றி போவதில்லையாம், சந்திரனும் ஒளி குன்றி போகின்றானாம். சித்த புருஷர்கள் மட்டும் கைகுவித்து அஞ்சலி செய்கின்றார்கள் என்பதில்லையாம், குமுத மலர்களும் பூம்பை குறுகி அஞ்சலி வசமாகவே இருக்கின்றனவாம். இவ்வாறெல்லாம் கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் அற்புத காட்சிகள் சூரியோதயம் ஆகும் வேளையில் காண கிடைக்கின்றன. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட சூரியனின் விடியல் ஒளி உங்கள் விருப்பங்களுக்கு மேல் அதிகமாகவே நலன்களை வழங்கட்டும் என்று கவி பிரார்த்திக்கின்றார். வேறு ஒரு ராகத்தில் சேவிக்கும் பொழுது அஷ்யாம கால ஏகோ நபவதி புவனாந்தோபி வீதேந்தகாரே சத்ய பிராலேய பாதோ நவிலயம் அச்சலஸ் சந்திரமா அப்யுபைதி பந்த சித்தாஞ்சலீனாம் நஹி குமுதவனஸ்யாபி யத்ரோஜ்ஜிஹானே தத்ப்ராத பிரேக்ஷணீயம் திஷது தினபதேர் தாம காமாதிகம் வக. ஸ்ரீ சூரியநாராயணர் திருவடிகளே சரணம்.